வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, இதுல தமிழக வெற்றிக் கழகம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்குறப்ப எந்தெந்த தொகுதிகள்ல அவைங்க வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க, எந்தெந்த தொகுதிகள்ல அவைங்க இழந்திருக்காங்க, அவைங்கள திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழு தொகுப்பு நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில நாம இப்ப பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில இருக்கிற தொகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போ வந்து நம்ம 2வது தொகுதிகள் பார்க்க போறோம். அந்த தொகுதிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவதா நம்ம பார்க்க போற தொகுதி ஓமலூர் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்க்க போறோம். ஓமலூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,44,056 பேரும், பெண்கள் 1,50,517 பேரும், 3ஆம் பாலினத்தினர் 20 பேரும், ஆக மொத்தம் 2,94,593 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, 2,69,686 பேரும் 91.50% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்புல ஆர். மணி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 41.40%, 1,12,246 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்புல அதியமான் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 36%, 97,707 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தேமுதிக சார்புல ஏ.ஆர். இளங்கோவன் அவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 17.30%, 46,917 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல சிவசக்தி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 3.10%, 8,370 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்களை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில 14,539 வாக்குகளும் 5.4% இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில ஓமலூர் தேர்தல் கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் வந்து திராவிட கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகமும் வாங்கியிருக்காங்க, என்டிகே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பரிச்சயமான தொகுதி. ஸோ வெற்றி பெற்றுட்டே தான் இருந்திருக்காங்க. 2016லயே 61.10%, 2021லயும் 57.60%, 2024லயும் நல்ல வாக்குகள் பெற்றிருக்காங்க. 2026ல பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வச்சிருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால கொஞ்சம் வாக்குகள் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அதே தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 36% வாக்குகள் எடுத்து அவங்க கணக்க தொடங்கியிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவை வந்து தேமுதிகவுக்கு இந்த தொகுதியை குடுத்துட்டாங்க. ஸோ, அதனால டிஎம்கே வந்து இந்த தொகுதியில ஏற்கனவே வந்து அவங்களுக்கு வாக்குகள் 35% தான் இருந்திருக்கு. ஸோ, அதுலயும் வந்து இந்த தடவை வந்து 24% பக்கமா இழந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம காணொளி மூலம் பார்க்கலாம். ஏன்னா தேமுதிகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 10 தொகுதிகள்ல போட்டியிட்டு 9 தொகுதிகள்ல தான் தோத்துட்டாங்க. 1 தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 0.4%, 2019ல 2.13%, 2021ல 3.8%, 2024ல 5.71%, 2026ல 3.10% வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாரி வாக்குகள அவங்க இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனேயே தெரியுது. அந்த வகையில அடுத்ததா பார்க்க போறது மேட்டூர் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். மேட்டூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,25,020 பேரும், பெண்கள் 1,30,629 பேரும், 3ஆம் பாலினத்தினர் 16 பேரும், ஆக மொத்தம் 2,55,665 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,30,311 பேரும், 90.10% வாக்குப்பதிவு வாக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியிலும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல ஜி. வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 37.40%, 86,498 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்புல மிதுன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 29.20%, 67,393 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்புல செல்வம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 28.20%, 65,260 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல வித்யா வீரப்பன் அவர்கள் போட்டியிட்டு இருக்காங்க. அவங்க வீரப்பன் அவர்களோட மகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவங்க 3.10%, 7,180 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 19,105 வாக்குகளும் 8.3% பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில மேட்டூர் கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் வந்து கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாங்கல ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தொகுதிகள் மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு ஒரு மாறுபட்ட தொகுதிகளா இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போன தடவை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ, அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல இவங்களுக்கு ஒரு பரிச்சயமா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அதே மாரி 2016ல 60%, 2027ல 47%, 2026ல 37% வாங்கியிருந்தாலும், 2024ல ஒரு 60% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஏன்னா, அப்ப சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
அந்த வகையில டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 35%, 2021 44% அப்படின்னு வாங்கிட்டு வந்தீங்க. இப்போ வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள சரிவு நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை மிகப்பெரிய அளவுல வந்து பாதிச்சது வந்து திராவிட முற்போக்கு கழகத்த அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து அந்த தொகுதிகள் வந்து அதாவது மேட்டூர் தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே அதிமுக கண்ட்ரோல் தான். ஸோ அதிமுக பொறுத்தளவுக்கு அந்த தொகுதிகள் மிகப்பெரிய அளவுல வந்து அவைங்களுக்கு ஒரு பரிச்சயமான தொகுதி தான். அது வந்து கண்டிப்பா அத வந்து அவிங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு வரதுங்கிறது கஷ்டம். ஆனா தமிழக வெற்றிக் கழகம் வந்து கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கிறாங்க. ஸோ முதல் இந்த தேர்தல்லயே பார்த்தீங்க அப்படின்னா 28.20% வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா 2014 0.5%, 2019 2.56%, 2021 4.2%, 2024 6.63%, 2026ல 3.10% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவிங்க எனக்கு தெரிஞ்சு வித்யா வீரப்பன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். பட் ஆனா வந்து அவிங்களும் 3.5% வாக்குகள்லயே மிகப்பெரிய அளவுல ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள்லயே அவிங்க வந்து தோல்விய தழுவியிருக்கிறாங்க. அடுத்து சங்ககிரி தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். சங்ககிரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,27,397 பேரும், பெண்கள் 1,33,104 பேரும், 3ஆம் பாலினத்தினர் 24 பேரும், ஆக மொத்தம் 2,60,60,525 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 2,43,068 பேரும், 93.30% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியிலும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில வெற்றிவேல் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 35.80%, 87,342 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில செந்தில்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 31.90%, 77,825 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்புல மணிகண்டன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 27% வாக்குகளும், 65,716 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல நித்யா அருள் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. இவங்க 3.10%, 7,534 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 9,517 வாக்குகளும், 3.9% வாக்குகள் வித்தியாசத்துல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு அவிங்க சங்ககிரியில பொறுத்தளவுக்கு சேலத்துல வந்து கிட்டத்தட்ட நெறைய இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சேலம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 தொகுதிகள்ல வந்து 6 தொகுதிகள் என்னமோ வந்து ஆ அதிமுகவும், 5 தொகுதிகள்ல வந்து தே இந்த தமிழக வெற்றிக் கழகமும் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில சங்ககிரி கடந்த 5 தேர்தல்கள்ல எப்படிப்பட்ட வாக்குகள வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில ஏடிஎம்கே கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்களுக்கு இந்த இந்த தொகுதிகள் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு வெற்றி இடமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வாக்குகளும் வச்சிருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே கூட்டணிய பொறுத்தளவுக்கு இந்த தொகுதிகள் மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு பரிச்சயமா இருக்கு. அடுத்து டிவிகே பொறுத்தமட்டில அவங்க கணக்க தொடங்கி வச்சிருக்காங்க. 32.20% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டிஎம்கே கூட்டணி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, வாக்குகள் மிகப்பெரிய அளவுல வந்து அவைங்களுக்கு இந்த இடத்துல இருந்து கழிஞ்சு போயிருக்கு. ஏன்னா, அவைங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவைலாம் வந்து சங்ககிரி பிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் வந்து கண்டிப்பா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்திருக்காங்க. பட் ஆனா அது கிடைக்காமயே போயிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த தேர்தல ஒப்பிடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 15.35% வாக்குகள இழந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனயே தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க 2016 தேர்தல்ல 1.6%, 2021ல 3.6, 2026ல 2.5 அப்படிங்கிற மாரி வாக்குகள் மிக குறைவான அளவுல வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்த்தோனே தெரியுது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து வாக்குகளும் வந்து இந்த தடவ சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியா வந்து எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழு டீட்டெயில் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல மிகப்பெரிய அளவுல பின்தொடரணும். ஏன்னா, நம்மளுக்கு இன்னும் நெறைய கன்டென்ட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அரசியல பத்தி அ ஒரு டிஃபரண்டான ஆங்கிள்ல நம்ம வந்து அனலைஸ் பண்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க உங்களுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்.